இறை அருளினாலும் குரு அருளினாலும் மட்டும்தான் இந்த ஆன்மீக பயணம் தொடர்கிறது. தமிழ் தாயை வணங்கி நான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். நம்ம இப்போ எக்கிராலா கிருஷ்ணமாச்சாரியா, அதாவது மாஸ்டர் ஈகே காருவின் வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல அவர் ஜோதிட சாஸ்திரத்தில் பெற்றிருந்த ஒரு அறிவை பற்றி நம்ம பார்க்கலாம். சில வாழ்க்கையில் நடந்த குழப்பங்களை அவர் எவ்வாறு தீர்த்து வைத்தார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவர் அடிக்கடி அவர்கிட்ட வர எல்லாருக்கும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, தேவதா சக்திகளை பெற்றிருந்தால் மட்டும் போதாது, நம்ம சேவை மனப்பான்மை நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம சேவைங்கிற ஒரு இதை சேர்த்துக்கணும். நம்ம லைஃப்ல சேவை பண்ற மனப்பான்மையை வளர்த்துக்கணும். தன்னலமற்ற சேவையா இருக்கணும். எப்போதுமே பிரதிபலன் எதிர்பார்க்காம இன்னொருத்தர் கஷ்டப்பட்டா அந்த கஷ்டம் எனக்கு வந்த மாதிரி நினைச்சு நீங்க வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு நிறைய இடத்துல அவர் சொல்லியிருக்கார். இப்ப ஒரு கணவன் மனைவி அவர்கிட்ட தங்களுடைய குழந்தை இல்லாத ஒரு கஷ்டத்தை இவர்கிட்ட பகிர்ந்துக்கிறா. அவன் என்ன சொல்றா அப்படின்னா, குழந்தை பிறந்து கரெக்டா மிருகசீர்ஷம் நட்சத்திரம் வரும்போது அந்த குழந்தை இறந்து போயிடுறது. இந்த மாதிரி குழந்தையே தங்க மாட்டேங்கிறது எங்களுக்கு அப்படின்னு நீங்க தான் அருள் புரியணும் அப்படின்னு இவர்கிட்ட வரா. மாஸ்டர் ஈகே காருக்கிட்ட ஒரு புக்கு இருக்கு. அந்த புக்கை பார்த்து சில விஷயங்கள்லாம் அவரை தேடி வரவாள்கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்கார். அப்போ ஒரு சமயம் இந்த மாதிரி வந்த உடனே அவர் பார்த்துட்டு இவரை பத்தின பூர்வ ஜன்ம விஷயங்களை எடுத்து சொல்றார். இவன் ஒரு கருவுற்ற மானை கொன்றதாகவும் அதோட பிரதிபலனாக இந்த ஜென்மத்துல இந்த மாதிரி அவன் அனுபவிக்கிறதா சொல்றார். ஒரு மான் கருவுற்ற நிலையில வந்த போது இவன் அதை கொல்ல பார்த்திருக்கான். அப்ப அந்த மான் தன்னோட கண்ணால இவனுக்கு என்னை கொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டதாகவும் இவன் தாட்சண்யமே பார்க்காம அதை கொன்னுடுறான். அதனால அவனோட குழந்தைகள், அவனுக்கு இந்த ஜென்மத்துல குழந்தைகள் இல்லை. அப்ப இவர் அதுக்கு பரிகாரமா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நீ கருவுற்ற நிலையில இருக்கிற தாய்மார்களுக்கு சேவை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு ஜோதிடத்தை எப்படி கையாள்றா அப்படின்னு அவர் சொல்றார். ஜோதிடம் பார்க்க தெரியாத பார்க்குறவாளை பத்தியும் சொல்றார். அதுக்கப்புறம் பரிகாரங்கள்லாம் சொல்லி கூட நிறைய பேரோட வாழ்க்கையில அது பலிக்க மாட்டேங்கிறது அப்படின்னு அதை பத்தியும் சொல்றார். அவர் சொல்றது என்ன அப்படின்னா, தேவதா சக்திகள் நிறைய சக்திகள் எல்லாம் வசம் பண்ணிண்டு இருந்தால் மட்டும் போராது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வீஸ் டு அதர்ஸ், தோஸ் ஹூ ஆர் இன் நீட், அதாவது வேற ஜனங்களுக்கு விடாம சேவை பண்ணணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்றார். அப்ப ரெண்டாவதாக ஒரு பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துட்டு அவ அப்பா வர்றார். இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுத்து, ஆனா கூட உங்ககிட்ட ஒரு தடவை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பையனோட ஜாதகத்தையும் எடுத்துன்னு பொண்ணோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு ரெண்டையும் காமிக்கிறார். அப்ப மாஸ்டர் ஈகே காரு சொல்றார், இந்த ஸ்டேஜில் ஜாதகம் நீங்கள் கேட்டீங்கன்னா எப்படி நான் சொல்கிறது, என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்திருந்தா வேற மாதிரி இருக்கும். இப்போ என்கேஜ்மெண்ட் ஆனதுனால சப்போஸ் நான் அந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஜாதகத்தை காமிச்சிருக்கேன்னு சொல்கிறார். அவள் அப்படி கூட இல்லை, எங்களுக்கு உங்ககிட்ட காமிச்சாதான் மன சமாதானம் ஆகும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினதுனால மாஸ்டர் ஈகே அந்த ஜாதகத்தை பார்க்குறாரு. உடனே கல்யாணத்தை நிறுத்துங்க நீங்கன்னு சொல்லிடுறார். இந்த பெண்ணின் தந்தை, ஐயோ இது எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது, இப்ப என்கேஜ்மெண்ட் ஆயிடுத்தே அப்படின்னு ரொம்ப மனசு சங்கடத்தோட, சரி இவர் எப்படி சொல்லிட்டார், இவரோட வாக்கு தான் வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேர பிள்ளையோட அப்பா அம்மா கிட்ட போயிட்டு வருத்தம் தெரிவிக்கிறார். இந்த மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு கொஞ்ச நாள் கழிச்சு
அந்த பொண்ணோட அப்பா இவரை வந்து பார்க்கும்போது கேட்குறாரு மாஸ்டர் ஈகே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டபோது, நீங்கள் வந்து சரியான டயத்தில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா என்னோட பெண்ணோட வாழ்க்கை வந்து ரொம்ப வீணாக போயிருக்கும். என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, பையன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான் சுவாமி அப்படின்னு சொல்கிறார். அப்போ மாஸ்டர் ஈகே காருவோட ஒரு என்ன ஒரு ஆளுமை ஜோதிடத்தில் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நம்மளோட சொசைட்டியில் இருப்பா கொஞ்சம் பேர் இந்த மாதிரி ஒரு ஜனங்களை நல்ல மகான்களாக இருக்கட்டும், ஒரு ஞானிகளாக இருக்கட்டும், அவளை சோதிக்கிறதுக்குன்னே கொஞ்சம் பேர் இருப்பா இல்லையா? அந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு ஜாதகத்தை காமிச்சு, இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னபோது, இந்த ஜாதகத்துக்கு உரியவன் இறந்து விட்டான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு டயத்தில் அவர் வந்து அந்த கட்டங்கள்லாம் கூட அவருக்கு பார்க்க வேண்டிய அவசியமே இருக்கல. அவர் ஹோமியோபதி மருந்து கொடுக்கும்போது கூட இவரோட ஒரு பிரசன்ஸ்னாலேயே இவர் போய் தலையில கையை வச்சாலோ இல்லை தண்ணி தெளிச்சாலோ இல்லை ஒருத்தரை பார்த்தாலே அவருக்கு வந்து அவளோட கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே அவருக்கு வந்து தெரிஞ்சுடுறது. இதுக்கு வந்து நிறைய பின்னணிகள் இருக்கு. இவருக்கு ஏன் இந்த மாதிரிலாம் ஆறுது அப்படிங்கிறதுக்கு நிறைய பின்னணிகள் இருக்கு. இவரோட வாழ்க்கை சரித்திரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறது அப்படின்னு தான் தெரியாம இருக்கேன். இவருக்கு வந்து பலதரப்பட்ட குருமார்கள் வந்து நேரமும் காட்சி கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் இவர் தியானத்துல இருக்கும்போதும் காட்சி கொடுத்துருக்கா. நிறைய விஷயங்கள் இவருக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. அதெல்லாம் வந்து நான் 3வது எபிசோட்ல நான் வந்து கவர் பண்றேன். இப்போ வந்து ஜோதிஷ சம்பந்தமா சொல்லிட்டு பின்னாடி அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கணவன் வந்து இவரை அணுகி, இந்த மாதிரி என்னோட மனைவி வந்து வீட்டில் எல்லாரையும் அடிக்கிறா, ரொம்ப ஜாஸ்தி பலம் இருக்கு, அவளை கட்டுப்படுத்தவே முடியல. நம்ம இதில் சொல்லணும்னா ஒரு மாதிரி அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருது. அப்போ அவ வீட்டுக்கு போன உடனே அந்த லேடி அவர் வந்து இப்படி பார்க்குறார். அந்த ஸ்திரீ எப்படி பார்த்த உடனே 2 நிமிஷத்தில் அவள் அடங்கிடுறான். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு மாதிரி மயக்க நிலையில் இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து தெளிவாயிடுறான். உடனே கூட இருந்த சிஷ்யர்கள் வந்து, சுவாமி நீங்கள் என்ன அவளை ஒன்றுமே நீங்கள் செய்யலையே, சாதாரணமாக இந்த பேய் பிடிச்சு ஆடுற அவளோட நிலைமையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவளை வேப்பிலையில் அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நிறையா விதமான முயற்சிகள்லாம் பண்ணுவா அதை ஓட்டுறதுக்கு. இவர் வந்து பார்வையிலே வந்து கட்டுப்படுத்திடுறார். உடனே அவருக்கு என்ன மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களை பார்த்த உடனே அதை அடங்கிடுதே அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சக்திகள், தீய சக்திகளில் கூட பகவான் தான் இருக்கான். அதனால அதை நான் வந்து புரிஞ்சுண்டு அதை நான் பார்த்தேன், அந்த மாதிரி நான் பார்த்தேன். அதனால என்னோட பார்வையில் அந்த சக்தியை நான் வந்து உணர்ந்தேன். அதனால நான் பார்த்த உடனேயே இதுக்கு வந்து ஒரு இது கிடைச்சிடுத்து, இதுக்கு ஒரு முடிவு வந்துடுத்து அப்படின்னு சொல்றார். சரி, இப்போ அந்த தீய சக்தி எங்கே போயிருக்கு அப்படின்னு கேட்குறா அவ கூட இருக்கிறவா. அது எங்கூட தான் வருது அப்படின்னு. ராத்திரி வேளையில் இவ அந்த வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரா. கூட இருக்கவாள்லாம் எல்லாரும் பயப்படுறா. என்ன சாமி, தீய சக்தி உங்க கூட இருக்குன்னு சொல்றேன்னு பயப்படுறா. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதை கரெக்டாக நான் எங்கே அனுப்பணுமோ அனுப்புகிறேன். அதாவது இதெல்லாம் நம்ம கேட்கும்போது இப்பேற்பட்ட ஒரு மகான் வந்து நம்மிடையே இருந்து 1984 ரீசன்ட் டைம்ஸ்ல இருந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னொன்று ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு எனக்கு பட்டுது இங்க. அப்போ வீட்டுக்கு வந்த உடனே மறுநாளைக்கு வந்து இவர் வீட்டில் ஏதோ பூஜை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா. அப்போ அங்கே வந்து ஒரு கணவன் மனைவி வருவா. எங்களுக்கு வந்து 17 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, குழந்தை இல்லை அப்படின்னு அந்த ஒரு இதோட அந்த ஒரு குறையோட இவர்கிட்ட வரும்போது அவர் வந்து மாஸ்டர் ஈகே காரு அவரோட சிஷ்யர்களை பார்த்து சொல்வார், நான் சொன்னேன் பார்த்தியா நேற்றுக்கு, இதுக்கு வந்து கரெக்டான இடம் நான் வந்து கண்டுபிடிச்சி அனுப்பிடுவேன்னு. இன்னைக்கு வந்து நல்ல ஒரு இடத்துக்கு அந்த இதை அமுச்சுட்டேன், அந்த சக்திக்கு வேற நல்ல இடம் கொடுத்து அமுச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி
அந்த கேஸ் அவர் இவ்வாறாக அவர் முடிக்கிறார். ஸோ இப்போ இந்த பதிவில் அவருக்கு ஜோதிஷத்தை பற்றின ஒரு அறிவும் அவருக்கு இருந்த ஒரு சக்தியை பற்றியும் நம்ம பார்த்தோம். மேற்கொண்டு அவரோட வேறு சில இதை பற்றியும் பார்க்கலாம். வேறு சில ஏரியாவில் அவருக்கு இருந்த ஒரு அறிவு, நாலேஜ், ஆளுமை, அதை பற்றி பார்க்கலாம். இவர் ஆக்சுவலாக பிஹெச்டிலாம் பண்ணியிருக்கார், வேற அவர் ப்ரொஃபஸராக இருந்திருக்கார். ஆனால் நம்ம இதெல்லாம் படிக்கும்போது அவர்கிட்ட ரொம்ப நிறையா பணம் இருந்தது. அதனால அவர் தாராளமாக யார்கிட்டேருந்தும் பணம் வாங்கிக்காம இது மாதிரிலாம் பண்ணினாரா அப்படின்னு கேட்டாக்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதோடு இல்லாமல் இவ்வளவு சக்தி அவர்கிட்ட இருந்து கூட அவர் எல்லார மாதிரியுமே தான் இருந்தார். தான் ஒரு குரு மாதிரி, பாக்கி வள சிஷ்யர்கள் மாதிரி அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லை. மனிதர்களுக்குள்ளேயே இன்னொரு மனிதரா அவர் வாழ்ந்து அவரை பற்றின விவரங்கள்லாம் படிக்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. நம்ம இன்னும் சில விவரங்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.